இந்த சுவாமி வேறு வேறு ரூபத்தில் வரார். அவர் சஞ்சாரம் பண்ண இடம் இந்த பாரத பூமி. இந்த பவித்திரமான தேசத்தில் பவித்திரமான காரியக்கிரமங்கள் நடக்கணும். அதுக்காக ஏற்பட்டது தான் இந்த சனாதன தர்மம். எல்லாத்தையும் மரம், செடி, கொடி, மனுஷா, பசு, பட்சி எல்லாருடைய ஹிதத்தையும் மனசில் வச்சுட்டு வளர்த்த தர்மம் இந்த சனாதன தர்மம். அதனால் இந்த தர்மம் எல்லாரையும் வளர்க்குறது, எல்லாராலையும் அனுசரிக்கப்படுறது, எல்லாராலையும் வளர்க்கப்படுறது இந்த தர்மம். இந்த தர்மம் வளரணும்னா எல்லா சமூகத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும். ஒரு சமூகத்தினால் மாத்திரம் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. ஒரு சமூகத்தை விட்டுவிட்டும் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. அதனால் எல்லோருக்காகவும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் அபிவிருத்தின்னு இப்போ சொல்கிறேன். எல்லாரையும் சேர்த்துண்ட அபிவிருத்தின்னு சொல்கிறேன். இன்க்ளூசிவ் குரோத்து அப்படின்னு சொல்கிறேன். வரலாம் அந்த மாதிரி புல்லுலேருந்து எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய தர்மம் இந்த சனாதன தர்மம். ஹர ஹர நம பார்வதி பதையே.